Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்நாக் ஐட்டம். 2 உருளைக்கிழங்கும் 2 ஸ்பூன் அரிசி மாவும் இருந்ததுனா இந்த ஸ்நாக்கை நம்ம ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம். இது சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும், ஒரு டிஃபரெண்டா இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக் எப்படி செய்யறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துடலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 சீஸ் கியூப் எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உரிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை இந்த கேரட் திருகலில் வச்சு திருகி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி திருகி எடுக்கும்போது தான் நமக்கு பிசையும் போது நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு கையில் என்ன தான் நம்ம பிசைஞ்சாலும் இந்த மாதிரி திருகி எடுக்கும்போது எங்கேயுமே கட்டி விழாமல் பிசையறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம திருகி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருகி எடுத்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்குல நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசி மாவு, நான் 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ சில உருளைக்கிழங்குல ரொம்ப தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அரிசி மாவை கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் இஷ்டம் இல்லைன்னா இதில் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம ரொட்டி மாவுலாம் பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது பிசையும் போது அவ்வளோ நல்லா சாஃப்டாக கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டஃபிங். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா மாவுலேயும் போட்டிருக்கோம். கொத்தமல்லி அளவு கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம கடாயில் போட்டு வதக்கவோ ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சீஸ், அதை நம்ம திருகி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ வீட்டில் உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா மோசரல்லா சீஸ் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்கள் சீஸே உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட நீங்கள் அப்படியே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை உருண்டைகளாக பிடிக்கலாம். ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சிட்டு நல்லா தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. நம்ம எப்போவுமே கொழுக்கட்டைக்கெல்லாம் உள்ள ஸ்டஃபிங் வைப்போம் பாருங்களேன், அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வச்சுருந்த ஸ்டஃபிங் அதில் வச்சுட்டு மேலே நம்ம திருகி வச்சுருந்த சீஸை வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா மூடி விட்டுருங்க. நல்லா உருண்டையாக ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி உருட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் கவர் பண்ணி இது ரொம்ப அழகாகவே வரும். உங்களுக்கு உருட்டுறதுக்கு கஷ்டமே இருக்காது, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுட்டு நல்லா நீங்கள் கைகளால் வச்சு நல்லா தட்டி விட்டுருங்க. நல்லா ஒரு சின்ன சைஸ் உங்களுக்கு நல்லா பீஸா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சைஸில் நம்ம தட்டினா எப்படி பீஸா மாதிரி வரும், அந்த மாதிரி சின்ன சைஸாக நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இது நம்ம சீஸ் வச்சுருக்கிறதுனால இது நம்ம சுட்டி எடுக்கும்போது சாப்பிடும்போது அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ரெடி பண்ணியாச்சு. நான் எடுத்துருந்த உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்குக்கு 7 வந்திருந்தது. இப்போ பேன் வச்சு இதுக்கு நிறைய எண்ணெய் கூட தேவைப்படாது, ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது, அதனால் ரொம்ப நேரம் எடுக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரே மாதிரி வெந்து வரும். உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்லா போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் சீஸ் வச்சுருக்கிறதுனால சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு சீஸ் பிடிக்காதுன்னிங்கன்னா நீங்கள் சீஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் இது செய்யறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்தலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக் ஐட்டம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சுலபமாக இருந்தது இல்லைங்களா? நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.